இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 12. வேதத்துல யோவான் 16 அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனத்தை பார்த்த உடனே எல்லாருடைய இருதயத்திலயும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில இப்போ இந்த நேரத்துல நீங்க ஒரு கஷ்டத்தையோ ஒரு போராட்டத்தையோ இல்லைன்னா வேற விதமான துன்பங்களை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிற நிலைமைகள்ல நீங்க காணப்படலாம். உங்களோட இருதயத்துல ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியற்ற இல்லைன்னா ஒரு கேள்வியோடு நீங்க காணப்படலாம். ஸோ உங்க சூழ்நிலைகள் அழுது புலம்புகிற நிலைமைகள்ல காணப்படலாம். இன்னும் சொல்லணும்னா உங்களை சுத்தி இருக்கவங்க கூட நீங்க படுற துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து சந்தோஷம் கூட படலாம். ஆனா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பா ஒரு சந்தோஷமான காரியத்தை வைத்திருப்பாங்க. ஸோ ஆண்டவர் ஒருபோதும் யாருடைய வாழ்க்கையிலையும் எந்த விதமான ரீசனும் இல்லாம ஒரு விஷயத்த அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள்ல நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுமதித்திருக்காங்கன்னா அதுவும் ஏதோ ஒரு நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் கட்டாயம் இப்போ நீங்க படுகிற இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமா மாற்றுவாங்க. ஸோ அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக கிட்டி சேருங்க. துன்பத்தின் நடுவில் ஆண்டவரை விட்டு விலகி மட்டும் ஒருபோதும் போயிடாதீங்க. ஸோ ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவாங்க. Thank you. Have a nice day.